நடிகர்களை நாடாள வைத்துவிட்டு பல்வேறு இறக்குமதி செய்யப்பட்ட அந்நியர்களை இங்கு நாடால் அனுமதித்துவிட்டு அடிமை சமூகமாக ஆயிரம் ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து அடிமைகளாக இருந்ததனால் அடிமை ரத்தத்திற்குள்ளே, அதாவது புழுக்களின் உடம்பிலே புலிகளின் ரத்தத்தை பாய்ச்ச தொடர்ந்து நாம் முயன்று தோற்று போயே வந்திருக்கிறோம். நமது உரிமை யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கங்கள். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மேடையில் கொங்கு பேரவை தலைவர் தனியரசு என்பவர் முன்னாள் எம்எல்ஏ காங்கேயம் தொகுதியினுடைய, அவர் சொல்றாரு என்னுடைய ஆதரவு சீமானுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழகம் நடிகர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததா ஒரு விமர்சனம் செய்யறார். இன்றைக்கு தனியரசு நானோ மற்றவங்களோ அடையாளப்படுத்துவதற்கு காரணமே இவர் விமர்சனம் செய்கின்ற அந்த நடிகை முன்னாள் புரட்சி தலைவி என்று அழைக்கப்பட்ட அம்மா என்றெல்லாம் பேசப்பட்ட ஜெயலலிதா அவர்களிடம் போய் சீட்டு பெற்று தன்னை அடையாளப்படுத்தி எம்எல்ஏ ஆன ஒருவர் இன்றைக்கு அவர் மறைவுக்கு பின் அவரை கொச்சைப்படுத்தி பேசுவது நாகரிகமற்ற ஒரு செயல். அது மட்டும் இருக்கட்டும், அவருடைய மறைவுக்கு பிறகு சின்னம்மான்னு சொன்னார். அவங்க அந்த மாதிரி சின்னம்மான்னு டைட்டில் கொடுத்தல மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு. பெட்டி கொடுப்பாங்க போல இருக்கு நிறைய. அவர் ஒத்த எம்எல்ஏ இருக்கும்போது நிறைய சட்டமன்றத்தில் சட்டம் எல்லாம் இயற்றுவதற்கு இவங்களை பயன்படுத்துவாங்க. அப்போ எம்எல்ஏ வேற கம்மி, அதிமுக வந்து 2ஆ உடைஞ்ச போது அதை சேர்க்கறதுக்கு அப்போ நிறைய வரும். இவர் இன்னும் 2-3 எம்எல்ஏ பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அவங்கெல்லாம் பெட்டி கொடுத்தாங்க, பெட்டி வாங்கினாங்க. அதெல்லாம் நாங்கள் ஒரு வதந்தின்னு கூட எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட நிலையில இருக்கிற ஒரு தனியரசு ஏன் திடீர்னு ஒரு மடை மாற்றம்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கும் தலைமை பண்பு கொண்டவர் சீமான்னு சொல்றது எத்தகைய அபத்தம். இவருக்கே அந்த பண்பு இருக்குங்க. இவர் நல்ல பேச்சாளர், ஒரு இளைஞரும் கூட, ஒரு சிறந்த தமிழர். இவர் அந்த பணியை செஞ்சா கூட எங்களுக்கு வந்து வருத்தம் கிடையாது. இவர் சகாயராஜ், விஜயகுமார் இவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய நாங்கள்லாம் சேர்ந்து தமிழை வளர்க்க போகின்றோம், தமிழ்நாட்டை மீட்க போகின்றோம் சொன்னாலும் தவறு இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு இத்து போன தகரங்க இந்தியாவில் உள்ள குற்றவியல் சட்டத்துல எந்த சட்டத்துல வேணாலும் அவருக்கு பொருந்தும். அப்பேற்பட்ட தரமற்ற ஒரு நபர். உங்களுக்கு வேணும்னா என்னோட யூடியூப் சேனல், நமது உரிமை யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, இல்லைன்னா சமூக வலைதளத்தில் போய் பாருங்க எந்த அளவுக்கு அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. எந்த ஒரு துறையில 2 துறையில பல நிலைகள்ல அத்தகைய தலைவரை, அத்தகைய நபரை போய் 13 கோடி 8 கோடி மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்வதை விட ஒரு கேவலமான ஒரு சொல் தமிழ் சமூகத்துக்கு இருக்காது என்பதை மட்டும் அவர் மனதில் கொள்ளணும். தயவு செய்து தனியரசு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எந்த காரணத்தை கொண்டும் சீமானை ஆதரிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஏற்கனவேங்க அவர் நல்ல உறவு இருக்கு அதிமுக கிட்ட. ஒரு தடவை விஜய் நடிகர் சர்க்கார்னு ஒரு படத்துல அரச விமர்சனம் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சார். அதனோட சன் ப்ரொடக்ஷனுடைய படம். அந்த சமயத்துல அதிமுக ஆதரவா மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்தவர் தனியரசு. அதனால அதிமுகவையும் தனியரசும் பிரிச்சு பார்க்கறது அவ்வளவு எளிதல்ல. இருப்பினும் இப்ப அவருக்கு என்ன பண்றாரு, பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு, தினகரனுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இந்த நிலைய கொஞ்சம் விரிவுபடுத்துற மாதிரி எடப்பாடிக்கும் ஆதரவு கொடுத்தாருன்னா 66 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்குங்க. இப்ப வெளித்தோற்றம், அதிமுகனுடைய வெளித்தோற்றம் என்ன தெரியுது, இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கட்சியோட கட்சியா இருக்கிறாரு. ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் 24 மணி நேரம் கோர்ட் வாசல்ல இருக்கிறாரு. அவர் சட்டத்தை நம்புறாரு, இவர் கட்சியையும் கட்சி தொண்டனையும் மக்களையும் நம்புறாரு. இதுலதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். அதனால 66 எம்எல்ஏ கொண்ட ஒரு தமிழன் எடப்பாடி அவர்களை நீங்க ஆதரிச்சா நாளை காங்கேயத்துல எம்எல்ஏ மீண்டும் ஆகலாம், மந்திரி கூட ஆகலாம் அவர்கிட்ட இணைஞ்சிட்டா. அது மட்டும் இல்லாம எம்பி ஆற வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல பிரகாசமா இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு யதார்த்தமான நபருக்கு நீங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க போய் ஒரு தகர கம்பிக்கு போய் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா காங்கேயத்துல எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் சீட்டு கூட நீங்க ஜெயிக்க முடியாது.
இத்தகைய வீழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டுமா? சற்று சிந்தியுங்கள். ஒரு தகுதியும் இல்லை. அவருடைய ஒரே ஒற்றை நோக்கு, அவர் உள் மனசுக்கு தெரியும், சீமானுடைய உள் மனசுக்கு, அவர் அரசியல் பண்றதுக்கு ஒரே காரணம் வசூல் 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 வசூல். அந்த நபரை போய் நீங்க முன்மொழிஞ்சீங்கன்னா, நான்லாம் உங்களெல்லாம் உத்தம புத்திரன் ஒரு வாதத்தை சொல்றேன், உத்தம புத்திரன் நினைச்சேன். இப்ப இந்த ஆதரவு பார்க்கும்போது நீங்க எத்தகைய புத்திரன்றதே சந்தேகம் வருது. அதனால தயவு செய்து தனியரசு அவர்களே, உங்கள் திறமை மீது, உங்களுடைய பேச்சின் மீது, உங்களுடைய யதார்த்தமான பேட்டியில எல்லாம் டிவில எல்லாம் பார்த்திருக்கேன், வெகுளித்தனமா வெள்ளாந்தித்தனமா பேசுவீங்க. ஒரு சூது கபடம் இருக்காது. அத்தகைய நீங்கள் ஒரு மாய சீமானிடம் சிக்கிவிட வேண்டாம் என்பது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆதரவை அதிமுகவிடம் பெருக்கி மிகப்பெரிய அளவில் தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒற்றை வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.